அமெரிக்கால இருந்து அடிச்சு புடிச்சு தான் விரும்பப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணும் அப்படின்னு ஹீரோவான சங்கீத் சோபன் ஊருக்குள்ள வரப்ப, அந்த பொண்ணுக்கு அதே நாள்ல அன்னைக்கு திருமணம். வேண்டா வெறுப்பா இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணு கிராஸ் ட்ரக் அடிக்கிறாப்ல நம்ம சங்கீத்துக்கு. இதெல்லாம் ஜாலியா இருக்கே அப்படின்னு நினைச்சா, இங்க பூதாகரமான விஷயம் கிராமத்துக்குள்ள நடந்துட்டு இருக்குது. ஊருக்கு வெளியில பெரிய ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டைக்குள்ள ஒரு அரக்கன் இருக்கான். இது எங்கேயோ நம்ம சோறு சாப்பிடுற பேய் கதைகளை சொல்லி சோறு ஊட்டின மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைச்சா, ஆமா அதே கதை தான். அந்த அரக்கன் ஒரு எச்சரிக்கை கொடுப்பான். அப்ப அந்த கிராமத்து மக்கள் உயிர் உள்ள ஒரு மனிதனை உள்ளுக்குள்ளார அனுப்பணும். அது குழந்தையா இருக்கலாம், ஆனா பெண்ணா யார் வேணாலும் இருக்கலாம். நாளைக்கு சாகக்கூடிய கிழவனை இவங்க கண்டுபிடிச்சு அந்த கோட்டைக்குள்ள அனுப்ப போறப்ப வாசப்படிலேயே பொட்டுன்னு போயிடறாப்ல. வேற வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த ஊருக்குள்ளார சுத்திட்டு இருக்கிற ஹீரோவை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ இந்த கோட்டைக்குள்ள போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. கோட்டைக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அரக்கன் ஒரு பாவப்பட்ட ஜென்மம். அவன் ஏற்கனவே 2 கத்தியில ஒரு கத்தி சொருவி இருக்கிறனால இன்னொரு கத்தியை தேடி அவன் முதுகுல குத்திரலாம் அப்படிங்கிறது ஹீரோவுடைய எண்ணம். அதுக்குள்ளார ஒரு கதையை கண்டுபிடிக்கிறாப்ல. நீங்க இந்த மாம் அப்படின்னு ஒரு பேய் படம் இருக்கு, அதை பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். கிளைமாக்ஸ் எல்லாம் அழ வச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும், ஏய் அரக்கா உனக்குள்ளார இவ்வளவு ஒரு இறக்க குணமாடா, நீ இப்படியேப்பட்டவனாடா அப்படிங்கிறதா நமக்கும் தோணும். அந்த கிளைமாக்ஸ்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, சொன்னா கதை வீணா போயிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கிராமம், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கோட்டைக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னடா ஒண்ணுமே இன்ட்ரெஸ்டிங் இல்லையா நினைக்கிறப்ப, வெண்ணிலா கிஷோர் உள்ளுக்குள்ள வந்துடுறாப்ல. கூடவே கிட்டப் சீன், கதாநாயகி இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்டர்டைன்மெண்ட் வேற லெவல்ல ஆரம்பிக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் தியேட்டர்ல இருக்கு.